அனைவருக்கும் வணக்கம். நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டுருக்குறோம். ஸோ இதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம முடிச்சாச்சு, சர்வே வந்து முடிச்சாச்சு, அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு ரெண்டாவது டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ்லேருந்து உங்களுக்கு 200 கொஸ்டின் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸோடைய வெயிட்டேஜ் வந்து 20 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அந்த 20 கொஸ்டினுக்கு நம்ம 200 கொஸ்டினில் நம்ம ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் இந்த 200 கொஸ்டினை ஒட்டி தான் வருமே உங்களுக்கு. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதற்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் அது. ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைம் மார்ட்டர் இஸ் ஜென்ரலி மேட் வித் லைம் மார்ட்டர், சுண்ணாம்பு சாந்து வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சு மேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் லைம். சரிங்களா? ஸோ ஹைட்ராலிக் லைம் வச்சு மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹைட்ராலிக் லைம் அப்படிங்கிறதுனா என்னன்னா, அதில் வந்து 30% ஆஃப் கிளே இருக்கும். சரிங்களா? கிளேனா களிமண், 30% களிமண் இருக்கிறதா இந்த ஹைட்ராலிக் லைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்படின்னா, மேனுஃபேக்சரிங் பை பர்னிங் ஆஃப் கன்கர். ஸோ கன்கரை பர்ன் பண்ணி இந்த ஹைட்ராலிக் லைம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30% கிளே இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த கிளேயை டிபெண்ட் பண்ணி 3 டைப் அதை வந்து பிரிப்பாங்க. அதாவது 5லேருந்து 10% கிளே இருந்துச்சுன்னா அது ஃபீப்லி, 10லேருந்து 20% கிளே இருந்துச்சுன்னா அது மாடரேட்லி, 20லேருந்து 30%னா அது எமினன்ட்லி அப்படின்னு சொல்லி இந்த ஹைட்ராலிக் லைமே 3 வகையாக பிரிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயிக் லைம், அது வேற. அடுத்து ஃபேட் லைம் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து 95% ஆஃப் சிஏஓவும் 5% இம்பியூரிட்டிஸ் வந்து இருக்கிறது வந்து இந்த ஃபேட் லைம். அடுத்து ஒயிட் லைம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இட் ஹேவிங் குட் சிமெண்ட் ப்ரொபோஷனல் ஃபார் இம்பார்ட்டன்ட் டு ஒர்க்கு. ஸோ இது வந்து ஒயிட் லைம் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே கேட்டது என்னன்னா, லைம் மார்ட்டர் ஜென்ரலி மேட் வித் ஹைட்ராலிக் லைம். அவ்வளோதான். அடுத்து ரெண்டாவது கேள்வி, அக்கார்டிங் டு தி ரிலவெண்ட் ஐஎஸ் கோட். ஸோ அந்த ஐஎஸ் கோடு பேஸ் பண்ணி த வெயிட் ஆஃப் தி டிம்பர் இஸ் டு பி ராக்கண்ட் அட் தி என்ன மாய்ச்சர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டிம்பர் எடுத்துக்கலாம். ஸோ டிம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெட்டுறப்ப அது வந்து உள்ள வந்து வெட் கண்டென்ட் தான் இருக்கும். ஏன்னா மரமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை உறிஞ்சி தான் அதோட லைஃபே வாழ்ந்துட்டு இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த கட்டையில வந்து நீர் சத்து இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ ஒரு மரத்தை வெட்டுறப்ப அதில் எவ்வளோ % ஆஃப் நீர் சத்து இருக்கும்னா 50% நீர் சத்து இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு கொஸ்டின் என்னன்னா, ஐஎஸ் கோடு பிரகாரம் ஒரு டிம்பரு எவ்வளோ மாய்ச்சர் கண்டென்ட்ல அது வந்து ஹார்டன், அந்த ராக்கு மாதிரி கல் மாதிரி ஆகும், நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ நான் என்ன சொன்னேன், மரத்தை வெட்டுறப்ப அதில் 50% தண்ணி சத்து இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த தண்ணி சத்தை ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து சீசனிங் பண்ணுவோம். சீசனிங்னா ஒண்ணுமே கிடையாது, சாப்பு ஆர் வாட்டர். அந்த வாட்டர் கண்டென்ட்டை சாப்புன்னு சொல்லலாம், இல்லை வாட்டர்னு கூட சொல்லலாம். அந்த சாப் அல்லது வாட்டர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுவோம். எப்படி ரிமூவ் பண்ணுவோம்னா, அதுக்கு ஒரு 5 மெத்தட் வச்சிருக்கிறாங்க. ஒன்று பாயிலிங் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம், இல்லைன்னா கிளீன் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம். நேச்சுரல்னா வெயிலில் காய போடுவோம், வெயிலையும் மழையிலையும் கிடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம், எலக்ட்ரிக்கல் மெத்தடில் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ஒரு மரக்கட்டையில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை நம்ம 5 மெத்தடில் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் சீசனிங். எதை ரிமூவ் பண்ணுவோம்னா, சாப்பு ஆர் வாட்டர் அல்லது சாப், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ அதுதான் சீசனிங். ஸோ அப்போ நியூவா கட் பண்ண ட்ரீல 50% மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி 12% மாய்ஸ்சர் கண்டென்ட் வர்றப்ப அந்த கட்டை எப்படியானா நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிரும். அவ்வளவுதான். நம்ம கேட்டது என்னன்னா, அக்கார்டிங் டு தி ரிலவெண்ட் ஐஎஸ் கோட் த வெயிட் ஆஃப் தி டிம்பர் இஸ் டு பி ராக்கண்ட். என்ன மாய்ச்சர் கண்டென்ட்ல ராக்கண்ட்னா 12% மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கிறப்ப அது வந்து கல் மாதிரி ஆயிரும். ஓகே, அடுத்து மூணாவது கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு பக்கம் அது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிரானைட். ஸோ கிரானைட் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு வந்து இது வந்து ஒரு இக்னியஸ் ராக்கு. ஸோ கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா பலாஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ட்ராக்ல அந்த ஜல்லிக்கல் போடுவோம் இல்லையா, ஸோ அதான் வந்து பலாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப
ஹார்டான ராக்கு. ஸோ அதனால அங்கே யூஸ் பண்ணுறோம் நம்ம. அடுத்து மார்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வீட்டில் வந்து ஃப்ளோரிங் போடுறதுக்கு, அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ்லாம் பண்ணுறது, ஆர்னமெண்டல் ஒர்க்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து மார்பிள் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து சால்க் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட். சால்க் இஸ் நத்திங் பட் லைம். ஸோ சுண்ணாம்பு எங்கே பயன்படுத்துவோம் நம்ம? சிமெண்ட் தயாரிக்கிறப்ப அதில் வந்து கலக்கறதுக்கு வந்து பயன்படுத்துவோம். அடுத்து வந்து லேட்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரஃப் ஸ்டோன் ஒர்க்கு பண்ணுறப்ப இந்த லேட்ரைட்ஸை இது வந்து பயன்படுத்துவோம். ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா 2143. ஓகே, அடுத்து 4வது கொஸ்டின். த ஸ்ட்ரென்த் ஆஃப் எ டிம்பர் இஸ் மேக்சிமம் வென் லோட் இஸ் அப்ளைடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு டிம்பர் இருக்குது, கட்டை இருக்கு, மரக்கட்டையோட கிராஸ் செக்ஷனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். உள்ளக்கு வந்து இந்த அந்த கிரைன்ஸாக இருக்கும் தெரியுமா? ஸோ இப்படிதான் இருக்கும் மரக்கட்டையோட கிராஸ் செக்ஷனல். ஸோ இந்த மரக்கட்டை எப்படி இருக்கும்? இருக்குமா? இதுல வந்து இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் எ டிம்பர் மேக்சிமம் வென் லோட் இஸ் அப்ளை. எப்ப இந்த டிம்பர் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், லோடை எப்படி செலுத்துறப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த பேரலல் டு கிரைன், இந்த கிரைனுக்கு பேரலா லோடு அப்ளை பண்றப்ப அது எப்படி இருக்குமா? நமக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எங்க ஸ்ட்ரென்த்துக்கு மினிமமா இருக்கும்னா பெர்பெண்டிகுலர் டு கிரைன். அந்த கிரைனுக்கு பெர்பெண்டிகுலரா நம்ம வந்து கொடுக்குறப்ப நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருக்கும். அவ்வளவுதான் இந்த இடத்துல. அடுத்த 5வது கொஸ்டின். Plastics are divided into thermoplastic and thermosetting and the basic of that அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பிளாஸ்டிக்ல 2 டைப் இருக்கு, தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். தெர்மோபிளாஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆஃப்டர் ஹீட் சேஞ்ச் த ஷேப். இப்போ தெர்மோபிளாஸ்டிக்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ அந்த பிளாஸ்டிக்கை நம்ம ஹீட் பண்றப்ப அது என்ன ஆகும்? அதனுடைய அமைப்பை சேஞ்ச் பண்ணும். திருப்பி நம்ம என்ன அமைப்பு வேணுமோ அதை உருவாக்கிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு குடம், நம்ம வீட்டில் தண்ணி குடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பிளாஸ்டிக் தான். அதை உருக்குனீங்கன்னா அது அப்படியே உருகி லிக்விட் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ மாற்றிக்கலாம். இது தெர்மோ பிளாஸ்டிக். இன்னொன்று தெர்மோசெட்டிங். தெர்மோசெட்டிங்னா அதை ஹீட் பண்ணுறப்ப அது உருகவே உருகாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம சுவிட்ச் போர்டில் இருக்கக்கூடிய சுவிட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் பிளாஸ்டிக் தான். அதை உருக்குறப்ப அது உருகாது. அதை நம்ம திருப்பி மாடிஃபை பண்ண முடியாது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக். அப்போ 2 தான். தெர்மோ பிளாஸ்டிக்னா ஹீட் பண்ணா அது உருகும், தெர்மோ செட்டிங்னா ஹீட் பண்ணா உருகாது. அவ்வளவுதான். இப்போ என்ன கேட்கனா பிளாஸ்டிக் ஆர் டிவைடட் இன்டு தெர்மோ பிளாஸ்டிக் அண்ட் தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் ஆன் தி பேசிக் ஆஃப் தர். எதை பொறுத்து அதை 2ஆ பிரிக்கிறாங்க? பிஹேவியர் வித் ரெஸ்பெக்ட் டு ஹீட்டிங். ஸோ ஹீட் பண்றப்ப அது எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதை பொறுத்து 2 வகையா பிரிக்கிறாங்க. ஓகே, அடுத்த 6வது கொஸ்டின். Which of the following type of plastic have high modulus of elasticity? So ஒரு பொருள் வந்து ஹை மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இருக்குன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அது எப்பனா நமக்கு ரிஜிட் பிளாஸ்டிக்கா இருக்கிறப்பதான் ஹை மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இருக்கும். ஓகே, அடுத்து 7வது கொஸ்டின். கிங் க்ளோசர் ஆர் ரிலேட்டட் டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிங் க்ளோசர் எந்தனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோர்ஸ் அண்ட் விண்டோவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. குயின் போஸ்ட் ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. கிங் போஸ்ட் ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து பிரிக் மேசன்ட்ரியோட தொடர்புடையது. அப்போ கிங் க்ளோசர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நம்ம செங்கலை வச்சு கட்டிகிட்டே இருப்போம். ஸோ கட்டிகிட்டே இருக்கிறப்ப சில போர்ஷனில் வந்து நமக்கு கம்மியான இடம் தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த செங்கலை உடச்சி அந்த இடத்த ஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி உடச்சி பண்ணக்கூடியதான் அந்த க்ளோசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அரை செங்கல் வைப்பாங்க, நீல வாக்கில் அரை செங்கல் வைப்பாங்க, மூளையில் வெட்டி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்ப கிங் க்ளோசர்னு ஒன்றுமே கிடையாது. செங்கல்ல இந்த நீல வாக்கு இருக்குது தெரியுமா? இந்த நீல வாக்கில் பாதியும் இந்த பிரெத் வாக்குல அதுல பாதியும். ஸோ ஒரு கார்னரை மட்டும் என்ன பண்ணுவாங்க? உடைப்பாங்க. இந்த மாதிரி உடைக்கிறதுக்கு பேர் தான் கிங் க்ளோசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி உடைக்கிறப்ப நமக்கு செங்கல்ல வந்து 3/4 ஆஃப் செங்கல் தான் இருக்கும். ஒரு 1/4 ஆஃப் செங்கல் வெட்டி வெளியே வந்துடும். ஸோ இது கிங் க்ளோசர். இதே மாதிரி குயின் க்ளோசர்னு இருக்கும். குயின் க்ளோசர்னா ஒண்ணுமே கிடையாது. இப்படி செங்கல் இருக்குன்னா நீல வாக்குல இப்படி வெட்டுறது ஃபுல்லாத்தையும், இந்த இதை ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? நீல வாக்குல வெட்டி தூக்கிடுவாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா குயின் க்ளோசர். இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் க்ளோசர்ஸ் இருக்கு. நம்ம கேட்டது என்னன்னா இந்த கிங் க்ளோசர் எதனுடன் தொடர்புடையனா பிரிக் மேசன்ட்ரியுடன் தொடர்புடையது. ஓகே, அடுத்து 8வது. which of the following is the thermoplastic resin அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்பயே பார்த்தோம் தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோ
செட்டிங் பிளாஸ்டிக்னு சொல்லி பார்த்தோம். கீழே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஏ, பி, டி இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக். இந்த செல்லுலோஸ் மட்டும்தான் தெர்மோ பிளாஸ்டிக். ஓகே, அடுத்து சரி ஓகே, 9வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த நாட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது வந்து கீழே இருக்கல பிளாஸ்டிக்கோட ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி, பாலிவினைல் குளோரைடு பிளாஸ்டிக் ஆர் இன்ஃப்ளேமபிள்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்ஃப்ளேமபிள் கிடையாது, அது மட்டும்தான் வரும். அடுத்து 10, எ குட் பிரிக் ஷுட் நாட் அப்சார்வ் ஏ வாட்டர் பை வெயிட் மோர் தென் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு நல்ல பிரிக்கு ஷுட் நாட் அப்சார்வ் வாட்டர் பை வெயிட் மோர் தென் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ ஒரு பிரிக் இருக்குன்னா பிரிக் வந்து பார்த்தீங்கன்னா நனையாமல் இருக்கிறப்ப வெயிட் போடும். இப்போ அது வந்து ஒரு கிலோ இருக்குன்னு அசம்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து 24 hours 24 மணி நேரம் என்ன பண்ணுவோம்னா ஒரு க்யூரிங்கில் போட்டுரும், ஒரு வாளியில் தண்ணி எடுத்து அதுக்குள்ளே போட்டுரும். அப்படி ஊற போடுறப்ப அதோடைய வெயிட் வந்து 20% மேலே அதிகமாகக்கூடாது. 20% வரைக்கும் தான் அது வந்து வாட்டரை உரியணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல கேட்காங்க. எ குட் பிரிக், ஒரு நல்ல பிரிக்காக இருந்துச்சுன்னா அதோட வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து பார்த்தா நாட் அப்சார்வ் வாட்டர் பை வெயிட் மோர் தென் 20%க்கு மேலே அது என்ன பண்ணக்கூடாது, அது தண்ணியை உரியக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ 1 கிலோ பிரிக் இருக்குன்னா தண்ணியில் 24 மணி நேரம் போட்டதுக்கு அப்புறம் 1.2 கிலோ வரலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அது போகக்கூடாது. ஓகே, அடுத்து 11, அலுமினியம் இஸ் கமர்ஷியலி ப்ரொடியூஸ்டு யூஸ்வலி ஃப்ரம். அலுமினியம் எதுல இருந்து நம்ம தயாரிக்கிறோம், அதனுடைய மூலப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாக்சைட். இது டேட்டா தான், பாக்சைட்ல இருந்து அலுமினியம் தயாரிக்கிறாங்க. 12, the strength of a timber is minimum when load is applied to. அப்பயே ஒரு கொஸ்டின் பார்த்தோம், the strength of a timber is maximum when load is applied to. பேரலாக அப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும். ஸோ பெர்பெண்டிகுலராக அப்ளை பண்ணால் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்து 13, அசஷன் ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் அசஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்கிரீட் இஸ் இம்ப்ரூவ்டு பை ஏர் என்டரிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்கிரீட் இஸ் இம்ப்ரூவ்டு. இப்போ நம்ம காங்கிரீட் இருக்குது, அதில் உள்ள ஏர் பார்ட்டிகளும் இருக்கும். ஸோ ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்கிரீட் இஸ் இம்ப்ரூவ்டு பை ஏர் என்டரிங் ஏஜென்ட். ஸோ ஏரை உள்ளக்க போகிறதுக்கு சில ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுறப்ப நம்ம ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்கிரீட் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான், அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து ஏர் என்டரிங் ஏஜென்ட் இன்க்ரீஸ் தி காங்கிரீட் ஸ்ட்ரென்த்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஏர் என்டரிங் ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கபிலிட்டியை கூட்டுமே தவிர ஸ்ட்ரென்த்தை கூட்டவே கூட்டாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது வந்து டிக்ரீஸ் தான் பண்ணும். ஏர் என்டரிங் ஏஜென்ட் 10லேருந்து 15% வந்து என்ன பண்ணும்னா டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அசஷன் கரெக்டு, ரீசன் இன்கரெக்ட். ஓகே, அடுத்து 14, sometimes the structures are to be temporarily supported this achieved by what is known as அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு வீடை வந்து ரெனோவேட் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம சப்போர்ட் கொடுப்போம். ரெனோவேட் பண்ணுறோமோ அல்லது ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோமோ, இந்த மாதிரி என்னன்னா சம்டைம்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டு பி டெம்பரவர்லி சப்போர்ட், ஒரு தற்காலிகமாக சப்போர்ட் கொடுக்கறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பேர் ஷோரிங். ஷோரிங்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ லைக் லேட்ரல் சப்போர்ட் ஆஃப் எ வால் டூரிங் ரிப்பேர் ஒர்க்கு. ஸோ நம்ம ஒரு வால் இருக்கிறப்ப வாலுக்கு சைடில் லேட்ரலாக சப்போர்ட் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஷோரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அண்டர் பின்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்டர் பின்னிங் அப்படிங்கிறது என்னன்னா ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் த எக்ஸிஸ்டிங் ஃபவுண்டேஷன். நம்ம கீழே ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டோ அல்லது ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பின்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்கஃபோல்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாரங்கட்டி வேலை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்களா. ஸோ அபோவ் 1.5 மீட்டருக்கு மேலே நம்ம பில்டிங் ரைஸ் ஆகிறப்ப நம்மளால நம்ம கைக்குலாம் எட்டாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சாரங்கட்டி அதில் ஏறி இதுதான் ஸ்கஃபோல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து இது. அடுத்து வந்து கிரவுட்டிங். கிரவுட்டிங்னா சிமெண்ட் ஸ்லரி இருக்குல்ல,
ஸோ பாசிங் இன் டு தி கிராக் ஆர் இன்ஜெக்ஷன் வீக்கஸுக்கு. கிரவுட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல கிராக் வந்திருக்கும், நம்ம சோத்துல ஒரு இடத்துல கிராக் வந்திருக்குன்னா அல்லது ரோட்ல கிராக் வந்திருக்கும், அப்படி வந்தப்ப இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சிமெண்ட்டை மட்டும் நல்லா கரைச்சி அந்த ஸ்லரி எடுத்து சிமெண்ட்டை மட்டும் தான் கரைப்பாங்க, அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த கிராக்ல வந்து அப்படியே ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஃபில் பண்றதுக்கு பேரு கிரவுட்டிங் அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, அடுத்து 15 the placing of a new foundation below and the existing foundation of the process of strengthening the existing foundation. இப்பதான் முன்னாடி தான் பார்த்தோம் அண்டர்பின்னிங் என்ன சொல்லுவேன். ஸோ எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனுக்கு நம்ம ஸ்ட்ரென்தனிங்கோ அல்லது சப்போர்ட்டோ கொடுக்கறதா அண்டர்பின்னிங். அதான் இங்க கேட்டிருக்காங்க அண்டர்பின்னிங். மற்ற எல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்து 16 மாஸ்டர் ஃபாலோயிங் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைனன்ஸ் ஆஃப் சிமெண்ட். சிமெண்டோடைய ஃபைனஸை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் பெர்மிலிட்டி அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அடுத்து செட்டிங் டைம், சிமெண்டோடைய செட்டிங் டைம் எதை வச்சு பண்ணுவோம், விக்கெட் நீடில்ஸ் வந்து வச்சு பண்ணுவோம். அடுத்து வந்து சவுண்ட்னஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீச்சாட் அப்பாரட்டஸ் வச்சு பண்ணுவோம். ஒர்க்கபிலிட்டி வந்து ஸ்லம் கோன் வச்சு பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி 3, 2, 1, 4. அடுத்து 17 in dash method of underpinning the existing wall is divided into suitable section of width about 1.2 meter and 1.5 meter. அப்பயே சொன்ன அண்டர்பின்னிங்னா என்ன சொன்ன, ஃபவுண்டேஷனுக்கு நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்றது அண்டர்பின்னிங் சொல்லி பார்த்தேன். இந்த அண்டர்பின்னிங்ல சில மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒரு மெத்தட் தான் இந்த பிட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிட் மெத்தட்னா ஒண்ணுமே கிடையாது, இந்த எக்ஸிஸ்டிங் வால் இஸ் டிவைடட் இன்டு சூட்டபிள் செக்ஷன் ஆஃப் வித் அபவுட். நம்ம எக்ஸிஸ்டிங் வாலை ரெண்டா டிவைட் பண்ணிக்கிடுவோம். ஸோ வித் வந்து 1.2 மீட்டரும் 1.5 மீட்டர் 1.2 மீட்டர்லேருந்து 1.5 மீட்டர் வரைக்கும் நம்ம பிரிக்கிறது தான் பிட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து 18 dash method is used to restore slab or pavement which has settled அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன மெத்தடு ரீஸ்டோர் தி ஸ்லாப் ஆர் பேவ்மெண்ட் which has been settled. ஆல்ரெடி இப்போ வந்து சிமெண்ட்ல வந்து ஒரு ரோடு போட்டிருக்காங்க, சிமெண்ட் பேமெண்ட்டோ அல்லது நம்ம காங்கிரீட்டோடைய ஸ்லாபோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஸ்டோர் ஸ்லாப் ஆர் பேமெண்ட் விச் ஹாஸ் பின் செட்டில்டு ஆனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சிமெண்ட் கிரவுட்டிங். ஸோ சிமெண்ட் கிரவுட்டிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம அதை இது பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 19 dash method is useful when the soil consists of sand or granular material அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன மெத்தட் யூஸ் பண்ணி சாயில் கன்சிஸ்ட் ஆஃப் சாண்ட் அண்ட் கிரவுண்டர் மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கன்சல்டேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அடுத்து 20 in dash method the underpinning is carried out by the vibrating the sand. இப்போ ஒரு பக்கெட்ல சாண்ட் வச்சிருக்கிற வைப்ரேட் ஆகிறப்ப என்ன நடக்கும், அந்த சாண்டெல்லாம் கீழே போய் செட்டில் ஆகி ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ நல்லா செட்டில் ஆகிறப்ப ஸ்ட்ரென்த் ஆகும் ஒன்றுக்கு ஒன்று இருக்கிறப்ப. ஸோ அப்போ இந்த அண்டர்பின்னிங்னா நம்ம என்ன சொன்னோம், ஃபவுண்டேஷனுக்கு நம்ம ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுன்னு சொல்லியாச்சு. ஸோ the method of the underpinning is carried out by the vibrating the sand. சாண்டை வைப்ரேட் பண்ணி பண்ணக்கூடிய அண்டர்பின்னிங்க்கு என்ன பேர்னா வைப்ரோ ஃப்ளோட்டிங் அப்படிங்கிற பேர் வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து yield test of ordinary mild steel bars after twisting to be pitch about 9 to 12 diameter அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு நார்மலான ஒரு ஸ்டீல் கம்பி இருக்கு, இது நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்விஸ்ட் பண்ணோம்னா முறுக்குறோம்னு வைங்களேன். ஸோ முறுக்கு கம்பியா மாத்துவோம். ஸோ அப்படி முறுக்கு கம்பியா மாத்துறப்ப அந்த கம்பிகளுக்கு இடையில அந்த வரியா இருக்கும் தெரியுமா, அதான் வந்து பிச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா yield stress of a ordinary mild steel bars after twisting the pitch about pitchனா ஒரு 2 வரிகளுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 9லேருந்து 12 டயாமீட்டரா இருக்கும் பட்சத்துல அந்த பிச்சோட இது வந்து அந்த 9 to 12 இருக்கும் பட்சத்துல அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீசிங் அபவுட் 50% என்ன ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுமா. நம்ம முறுக்கு கம்பி வந்து ட்விஸ்ட் பண்றப்ப அதனுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து கிரானைட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஆர்டினரி பில்டிங் பர்பஸஸ் பிகாஸ். ஸோ கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு நார்மலான ஒரு பில்டிங் கட்டுறப்ப நம்ம அதை யூஸ் பண்ணுறது இல்லை. எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் நாட் பி பாலிஷ்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. கிரானைட் வந்து பாலிஷாகவே வருது, நம்மளாலையும் பாலிஷ் பண்ண முடியும். ஸோ இந்த இது கிடையாது. அடுத்து இட் இஸ் நாட் எ ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, இது ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான். கிரானைட்டை பொறுத்தவரை ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான். அடுத்து இட் ஹேஸ் லெஸ் கிரஷிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே கிடையாது. ஸோ நல்ல அதிகமான கிரஷிங் ஸ்ட்ரென்த் தான் அதில் இருக்கும். இட் இஸ் காஸ்ட்லி, இதுதான் வந்து கரெக்ட். ஸோ ஆர்டினரி பில்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நார்மலான பில்டிங்கில் கிரானைட் போடுறப்ப அதனுடைய ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும், கிரானைட்டோட ரேட்டு. அதுக்கு பதிலாக தான் டைல்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து போயிடுவாங்க. ஓகே, அடுத்து 23. இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் தி என்ட்ரி ஆஃப் டேம்ப் இன்டு எ பில்டிங் த கோர்ஸ் ஆர் ப்ரொவைடர் ஆர் நோனஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து தளம் போடுவோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் தளம் போடுறப்ப கீழே இருந்து ஊத்து அடிச்சோ அல்லது வெள்ளை தண்ணி வந்து கீழே வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு காங்கிரீட் லேயர் மாதிரி போடுவோம் கீழே கிரவுண்டு. அதாவது நம்ம ஃபவுண்டேஷனில் மேலே ஒரு தளம் போடுறதுக்கு டைல்ஸோ நம்ம கிரானைட்டோ பதிக்கிறதுக்கு மாதிரி ஒரு இது போடுவோம். அது பேர் என்னன்னா டேம்ப் ப்ரூஃபிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டேம்ப் ப்ரூஃபிங், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டேம்ப் ப்ரூஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளத்தில் போட்டுட்டோம். இந்த சைடில் வால் இருக்குல்ல, ஸோ வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லட் அப்படிங்கிற ஒரு இது வந்து வைப்போம். ஒரு தார் ஷீட் மாதிரி ஒரு ஃபில்லட் மாதிரி ஒன்று வந்து வைப்போம். ஏன்னா இந்த வால் வழியாகவும் தண்ணி உள்ளே வந்துடக்கூடாது. ஓகே, சரி. அதே மாதிரி இந்த டெர்மினட்ஸ் ப்ரூஃபிங் அப்படிங்கிறது என்னன்னா சம் கெமிக்கல்ஸ் ஆட் டு பேஸ்மெண்ட் சாயில். ஸோ நம்ம தளம் போடுறதுக்கு முன்னாடி பேஸ்மெண்ட் சாயில் என்ன பண்ணணும்னா ஓட்டையாக போட்டு இந்த கரையான் வராமல் தடுக்கிறதுக்காண்டி அந்த என்ன பண்ணுவோம்னா அந்த மருந்தை வாங்கி கலக்கி ஊற்றும், அந்த மணலில் சாண்டில் ஊற்றும். ஏன்னா கரையான் வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி. ஓகே, சரி. அடுத்து 24. டியூ டு டேஷ் தி டேம்னஸ் ஃபைண்ட் இட்ஸ் வே டு தி ஃப்ளோர் த்ரூ தி சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது டியூ டு ரைசிங் ஆஃப் மாய்ச்சர் ஃப்ரம் தி கிரவுண்ட்ல இருந்து தண்ணி ரைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம டேம்னஸ் ஆஃப் ஃபைண்ட் தி வே டு ஃப்ளோர் த்ரூ தி சப்ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து டேம்னஸ் அந்த டேம்ப் ப்ரூஃப் வந்து கொடுப்போம். முன்னாடி இருக்க கொஸ்டின் அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். 25. பொசலோனா இஸ் ஆடட் டு தி சிமெண்ட் இன்க்ரீஸ் தி இயர்லி ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தப்பு. பொசலோனா அப்படிங்கிறது என்னன்னா பொசலோனா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெட்டீரியல் தான். இது சிமெண்டோட ஆட் பண்ணுறப்ப அதனுடைய ரேட்டை வந்து குறைக்கும். ஸோ அதுக்கு தான் அது வந்து 15% கிட்ட ஆட் பண்ணுவாங்க. ஸோ ரீசன் இட் இஸ் ஆஃபர் கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் டு தி அட்டாக் ஆஃப் அக்ரெசிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு தான். ஸோ அதனால அது ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட், ரீசன் கரெக்ட். அடுத்து 26. டேஷ் இஸ் எ செமி ரிஜிட் மெட்டீரியல் அண்ட் இட்ஸ் ஃபார்ம் ஏ எக்ஸலண்ட் இம்பீரியஸ் லேயர் ஆஃப் டேம்ப் ப்ரூஃபிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து மேஸ்டிக் ஆஸ்பல்டால்ஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து 27. பெயிண்டோடைய டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது த டேஷ் ஆர் கோட்டிங் ஆஃப் எ ஃப்ளூயிட் மெட்டீரியல் and they are applied over the surface of timber and metals to protect the surface from the weathering effect of the atmosphere and action by other liquid firms and gases அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பெயிண்டோட டெஃபினேஷன் தான். பெயிண்ட் தான் எப்படி இருக்கும், நமக்கு ஃப்ளூயிட் மெட்டீரியலாக இருக்கும். அதெல்லாம் நம்ம உட்டு மேலேயோ ஸ்டீல் மேலேயோ அடிப்போம். ஸோ அப்படி அடிக்கிறப்ப அது வெதரிங்ல இருந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். அவ்வளோதான். வார்னிஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ நமக்கு வந்து மரத்துல வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா அந்த மரத்துடைய கலரே தெரிகிற மாதிரி அடிக்கிறது தான் வார்னிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து டிஸ்டம்பர் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ சுண்ணாம்புல சில ஃபெவிகால் இந்த மாதிரி அதே மாதிரி பொருள் ஒற்ற தன்மை உள்ள பொருளை நம்ம ஆட் பண்ணி டிஸ்டம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது வந்து சோத்துல நல்லா ஒட்டிக்கிடும், ஆனால் நம்ம கையில ஒட்டாது. சுண்ணாம்பு அடிச்சிருந்தா நம்ம கையில ஒட்டிட்டு இருக்கும், ஆனால் டிஸ்டம்பர் அடிச்சா நம்ம கையில ஒட்டாது. அடுத்து 28. சீசனிங் ஆஃப் எ டிம்பர் இஸ் ரிக்வயர்ட் டு.
ஸோ சீசனிங்னா அப்பயே பார்த்தோம், சாப் ஆர் வாட்டரை ரிமூவ் பண்ணுறது தான் சீசனிங் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம வந்து வுட்டு வந்து ஹார்டன் ஆகிறதுக்கு. இப்போ சப்போஸ் மரத்தை வெட்டின உடனேயுமே அதில் ஒரு நிலக்கதவு செஞ்சு வச்சுட்டோன்னு வைங்களேன், அது என்னாகும், நமக்கு வாட்டர் கண்டென்ட் குறைய 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 அது என்னாகும், அதனுடைய வித்து குறைஞ்சிக்கிட்டே வரும், அது அமுங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஆல்ரெடி வச்ச பிளேஸ்லேருந்து சில மூவபிள் இருக்கும், அது சில கேப் விழுகும், சோத்துல வந்து கேப் விழுகும், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். சீசனிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் மரத்தை யூஸ் பண்ணணும், உட்டனை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ சீசனிங் வந்து எதுக்குன்னா அந்த வுட் வந்து ஹார்டனா ஆறக்காண்டி வச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்து த டேஸ் ஆர் ஏ transparent or nearly transparent solution of the resins material and they are applied over the paint of the surface. அப்பயே பார்த்தோம், டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அல்லது நியர்லி டிரான்ஸ்பரண்டா இருக்குது வார்னிஷ். சரிங்களா? ஸோ வார்னிஷ் அப்படி இல்லைன்னா வார்னிஷ் தான், வார்னிஷ் அடிக்கணும்னு சொல்லுவாங்களா வுட்டுக்குலாம். ஸோ அது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அதோடைய டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 30, a dash is a solid substance in a fine state of a division and it's form the bulk of a பெயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பெயிண்டில் இருக்கக்கூடிய அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் வந்து என்னன்னா பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து 31, த டெக்ஸ்சர் ஆஃப் ஏ சாண்ட்ஸ்டோன். ஸோ சாண்ட்ஸ்டோன் இருக்குல்ல, டெக்ஸ்சர்னா நம்ம தொடுறப்போ உணர்றது தான் அந்த டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில இது வந்து பார்த்தீங்கன்னா வளவலன்னு இருக்கும், சொர சொரன்னு இருக்கும், புள்ளி புள்ளியாக இருக்கும், இந்த மாதிரி அந்த தொடுறப்பு தான் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சாண்ட்ஸ்டோனுடைய டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானுலர் கிறிஸ்டலைனாக இருக்கும். சரிங்களா? கிரானுலர் கிறிஸ்டலைனாக இருக்கிறது இதனுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்து 32, மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ விக்கெட் நீடில் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம செட்டிங் டைம், சிமெண்டோடைய செட்டிங் டைமை கண்டுபிடிக்கிறதுக்கான யூஸ் பண்ணுவோம். அடுத்து மைக்கேல்ஸ் காம்பவுண்ட் லிவர் அப்பார்டஸ் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்காண்டி யூஸ் பண்ணுவோம். அடுத்து லீ சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். டர்பி மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டர்பிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் 1, 3, 4, 2. அடுத்து 33, டேஸ் இஸ் தி மோஸ்ட் காமன் மெட்டீரியல் யூஸ்டு அஸ் தி வெஹிக்கிள் ஆஃப் தி பெயிண்ட். ஸோ வெஹிக்கிள் ஆஃப் தி பெயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ பெயிண்டை வந்து நம்ம வந்து ப்ரஷ்ல முக்கி நம்ம வந்து சோத்துல அடிக்கிறப்ப அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி என்ன பண்ணுவோம், அப்படியே சோத்துல போய் ஒட்டும். ஸோ அப்போ அந்த மூவ் ஆருக்கு அந்த ஈஸியாக மூவ் ஆருக்கு யூஸ் பண்ணுறது தான் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெயிண்டில். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லின்சீட் ஆயில் வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே நட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இது சீப்பார் ஆர்டினரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணி இந்த நட்ஸ் ஆயில்னு சொல்லி சொல்லுவாங்க. பாப்பி ஆயில்ங்கிறது மேக்கிங் வெரி டெலிகேட் பெயிண்ட்ஸ், ஏதாவது ஒரு முக்கியமான இடங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறப்ப இது யூஸ் பண்ணுவாங்க. டங்க் ஆயில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபார் சுப்பீரியர் குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் காமனாக லின்சீட் ஆயில் தான் நமக்கு வந்து பெயிண்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து 34, ஸ்லேட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் மெட்டமார்பிக் ஆக்ஷன். மெட்டமார்பிக் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு கல் எடுத்துக்கிற, இது வந்து அப்படியே வெயில் மழை காற்று இந்த மாதிரி கண்டினியூஸாக நிறைய விஷயங்கள் ஆகி படிஞ்சு வர்றது வந்து மெட்டமார்பிக் ராக்கா ஃபார்ம் ஆகும். ஒரு ராக்கு இன்னொரு ராக்கா ஃபார்ம் ஆகும். அப்போ ஸ்லேட்டுங்கிறது எதுலேருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா ஷேல்லேருந்து ஃபார்ம் ஆனதான் ஸ்லேட்டு. அப்போ லைம் ஸ்டோனு மெட்டமார்பிக் எதுவாக கன்வெர்ட் ஆகும்னா, லைம் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிளாக கன்வெர்ட் ஆகும். சாண்ட்ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்சைட்டாக கன்வெர்ட் ஆகும். கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா கினைஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் கன்வர்ஷன் கூட இருக்குது. அடுத்து 35, இஃப் இன் காங்கிரீட் மிக்ஸ் தி ஃபைனஸ் ஸ்மால்னஸ் ஆஃப் தி கோர்ஸ் அக்ரிகேட் வந்து 7.6 தான். இந்த ஃபைனஸ் ஸ்மால்னஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் 2.8. கோர்ஸ் அக்ரிகேட்னா ஜல்லி, அதனுடைய ஃபைனஸ் ஸ்மால்னஸ் வந்து 7.6 கொடுத்துருக்காங்க. ஃபைன் அக்ரிகேட்னா மணல், அதுக்கு வந்து 2.8 கொடுத்துருக்காங்க. அண்ட் தி எக்கனாமிக்கல் வேல்யூ ஆஃப் தி ஃபைனஸ் ஸ்மால்னஸ் ஆஃப் கம்பைன்டு ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 6.4 கொடுத்துருக்காங்க. தென் தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா P2 - B by P - P1. P2 அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கோர்ஸ் அக்ரிகேட்டோடைய இது 7.6லேருந்து P அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் காமனாக கம்பைன் வந்துச்சு தெரியுமா, 6.4 டிவைட் பை P 6.4 மைனஸ் P1ங்கிறது ஃபைன் அக்ரிகேட் 2.8. ஸோ எல்லாம் போட்டிங்கன்னா நமக்கு 33 1/3% வந்து வரும். அதுதான் செகண்ட் ஆப்ஷன்.
அடுத்து 36, that dash are the liquid substance which hold the ingredient of the paint in liquid suspension அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஹிக்கிள் தான் நமக்கு இது பண்ணும். சால்வெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ ரெடியூசிங் விஸ்காசிட்டி, தின்னர், மண்ணெண்ணெய் இந்த மாதிரி விஷயம்லாம் ஆட் பண்ணி அடிப்போம் தெரியுமா, அது கட்டியாக இருக்கிறப்ப அதான் வந்து சால்வெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து டேஷ் சப்ஸ்டன்ஸ் ஆக்சலரேட் தி ப்ராசஸ் ஆஃப் ட்ரையிங். ஸோ அது வந்து ட்ரையர், எல்லாம் டேட்டாஸ் தான். அடுத்து 38, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டோன் இஸ் தி பெஸ்ட் சூட்டட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பியர்ஸ் அண்ட் அபட்மெண்ட்ஸ் ஆஃப் ரயில்வே பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கல் தான் நம்ம வந்து பொதுவாக யூஸ் பண்ணுவோம். ஸோ லைம் ஸ்டோன் வந்து சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்ட்ஸ்டோன் தான் குவார்ட்சைட்டாக மாறும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை ஃப்ரம் மெட்டமார்பிக்கா, ஸ்டாண்ட்ஸ்டோன் வந்து மெட்டமார்பிக்காக குவார்ட்சைட்டாக மாறும். அடுத்து 39, த ரேஷியோ ஆஃப் யங் ஸ்மால்லஸ் ஆஃப் ஹை டென்சைல் ஸ்டீல் டு தட் ஆஃப் மைல்டு ஸ்டீல் இஸ் அபவுட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். த ரேஷியோ ஆஃப் யங் ஸ்மால்லஸ் ஆஃப் ஹை டென்சைல் ஸ்டீலுக்கும் டு தட் ஆஃப் மைல்டு ஸ்டீலுக்கும் ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ கேட்குறாங்க. யங் ஸ்மால்லஸ் ஆஃப் மைல்டு ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டென்சைல் ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 × 10⁻⁴ Nm². ஹை டென்சைல் ஸ்டீலு, மைல்டு ஸ்டீலுக்கும் அதே தான், ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும், 1 தான் வரும். அடுத்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மோஸ்ட் ஆஃப் தி பில்டிங் ஸ்டோன்ஸ் லைஸ் பிட்வீன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்கோடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இடையில இருக்குன்னா, இதுக்கு சி ஆப்ஷன் 2.5 3 இருக்கும். அடுத்து 41, த ஃபங்க்ஷன் ஆஃப் டேஷ் இஸ் டு பி மேக் தி பெயிண்ட் தின் ஸோ தட் கேன் பி ஈஸிலி அப்ளைடு ஆன் தி சர்ஃபேஸ். ஸோ பெயிண்ட் வந்து நல்லா கட்டியாக இருக்கிறப்ப நம்மளால ப்ரஷ்ஷை முக்கி அடிக்க முடியாது. ஸோ அப்போ தின்னாக மாற்றணும், கொஞ்சம் லிக்விடாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சால்வெண்ட்டை ஆட் பண்ணுவோம். ஸோ பேஸுங்கிறது சாலிட் சப்ஸ்டன்ஸ், பெயிண்டில் இருக்கக்கூடிய சாலிட் சப்ஸ்டன்ஸு. பிக்மெண்ட்டுங்கிறது கலரிங், பெயிண்ட்டுக்கான கலர் கொடுக்கக்கூடிய ஏஜென்ட் தான் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து 42, த டேஷ் இஸ் த இன்ஃப்ளேமபிள் எவாப்ரேட்ஸ் ரேபிட்லி அண்ட் ட்ரைஸ் தி ஆயில் கான்சிக்வென்ட்லி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து டர்பிடைன். 43, த எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஷ்ரிங்கேஜ் ஆஃப் தி பிளைவுட் ஆர் கம்பேரிட்டிவ்லி இஸ் வெரி லோ. ஸோ இப்போ பிளைவுட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளுக்கே தெரியும். ஸோ ஒரு ஷீட்டு வச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மரத்துகள்கள் எல்லாத்தையும் போட்டு அதில் வந்து க்ளூ ஆட் பண்ணி இன்னொரு ஷீட்டு வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம லேயராக ஃபார்ம் பண்ணுறது தான் பிளைவுட்டு. ஸோ த எக்ஸ்பான்ஷன் அண்டு ஷ்ரிங்கேஜ், ஸோ எக்ஸ்பான்ஷனை வெறியடையுது, ஷ்ரிங்கேஜ்னா சுருங்கிறது, ஆஃப் பிளைவுட் ஆர் கம்பேரிட்டிவ்லி வெரி லோ. அது வந்து பிளைவுட்டில் கம்மியாக தான் இருக்கும். சாதாரண ஒரு மரத்தை கம்பேர் பண்ணுறப்ப பிளைவுட்டில் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பைல்ஸ் ஆர் பிளேஸ்ட் அட் ரைட் ஆங்கிளில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளக்கு அந்த துகள்கள் எல்லாம் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன துகள்களை ரைட் ஆங்கிளில் பிளேஸ் பண்ணியிருக்கனால அது வந்து கம்மியாக இருக்கும். 44, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சவுண்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் கீழே இருக்கிறதுல எது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்டென்சிட்டி அப்படிங்கிறது சவுண்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான், அதனுடைய குணநலங்கள் தான். ஃப்ரீக்வன்சி அதனுடைய குணநலங்கள் தான். குவாலிட்டி, பிச்சு இது எல்லாமே அதனுடைய குணநலங்கள் தான். ஆனால் லவுனஸ் அப்படிங்கிறது என்னன்னா சென்சேஷன் ஆஃப் தி சவுண்ட். லவுனஸ்னா ஸோ நம்ம வந்து அது வந்து அதனுடைய குணநலங்களாக சொல்ல முடியாது, நம்ம உணர்றதா தான் சொல்லுவோம் லவுனஸ் அப்படிங்கிறது. ஸோ இது மட்டும் அதில் வந்து கிடையாது. அடுத்து 45, ரிவாப்ரேஷன் டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. ரிவாப்ரேஷன் டைம் அப்படிங்கிறது என்னன்னா எக்கோ அடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ரூம் இருக்குன்னா ரூம்ல வந்து நம்ம பேசுறதோ அல்லது ஒரு பாட்டு கேட்கறதோ எக்கோ அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிவாப்ரேஷன் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா நம்மளுடைய வால்யூம் ஆஃப் த ரூமுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எவ்வளோ பெரிய ரூம் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ரிவாப்ரேஷன் வந்து கேட்கும். ஏன்னா எக்கோ அடிக்கிறவங்கள போய் பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அந்த வால்யூம் ஆஃப் த ரூமை பொறுத்தா இருக்கும். அடுத்து for complete hydration of a cement the water cement ratio needed is. For complete hydration of the cement the water cement ratio needed அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கம்ப்ளீட் ஹைட்ரேஷன் வேணும்னா நமக்கு more than 3.5 0.35 less than 4.5 வரைக்கும் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிமெண்ட்ல 23% நம்ம தண்ணி கலக்கிறப்ப தான் அதில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும்.
இப்போ வந்து ஒரு சிமெண்ட் எடுத்துக்கிறேன், அதில் 23% ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறப்ப தான் அதில் மொதல் கெமிக்கல் ரியாக்ஷனே ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அகைன் ஒரு 15% ஆட் பண்ணுறப்ப தான் என்ட்ரப்டட் இன் பிட்வீன் வாய்ட்ஸ் ஆஃப் சிமெண்ட். ஸோ அந்த உள்ள இருக்கக்கூடிய வாய்ஸ் எல்லாம் என்ட்ரப்ட் ஆகி அது செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக 38% இருந்தால் தான் கம்ப்ளீட் ஹைட்ரேஷன் ஆஃப் தி குட் ஒர்க்கபிலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இதுக்கு ஆன்சர்னா மோர் தென் 0.35 டு லெஸ் தென் 0.45 வரைக்கும் இருக்கணும். அடுத்து 47, இன் தி சபைன்ஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் எ ரிவப்பரேஷன் டைம் T is equal to 0.16 V/A ஏ ரெப்ரசன்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சபைன்ஸுங்கிறது ஒருத்தர் அவருடைய எக்ஸ்பிரஷனில் ரிவாபரேஷன் டைமுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. T is equal to 0.16 V/Aன்னு கொடுத்துருக்கிறாரு. அதில் ஏங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல விங்கிறது என்னன்னா வால்யூம் ஆஃப் தி ரூம், ஏங்கிறது என்னன்னா டோட்டல் அப்சார்விங் பவர், அந்த ரூம் வந்து அப்சார்வ் பண்ணுறது. ஸோ அதான் ரெண்டுத்தையும் வச்சுன்னா அந்த சபைன்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. 48, சவுண்ட் ஃபோக்கி இஸ் டிஃபெக்ட் காஸ்டு பை. சவுண்ட் ஃபோக்கி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து ஒரு கான்கேவா ஒரு ரூஃப் இருக்குன்னா சவுண்ட் வந்து பட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணும், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். இந்த மீட் பண்ற பாயிண்ட்டுக்கு பேர் தான் சவுண்ட் ஃபோக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ் ரிஃப்ளெக்டிங்ல இருக்கும். 49, modulus of elasticity of M25 concrete determined by the formula of IS 456. So modulus of elasticity கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? 5000 root of FCK. FCK னா M25 னா 25 உள்ள போட வேண்டியதான். ஸோ ரூட்டுக்குள்ள இருந்து 25 எழுதிச்சுன்னா 5 into 5000 25,000 நியூட்டன் per mm ஸ்கொயர்டு. ஸோ இதை எப்படி எழுதிடலாம்? 25,000 MPac அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஆப்ஷன் சி. அடுத்து 50, which of the following timber is suitable for making sports goods? ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஜாமங்கள் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்பரியிலேருந்து இருக்கக்கூடியதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சால் ட்ரீலேருந்து யூஸ் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். மகாகனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்னிச்சர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து டியோடர் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல இருக்கக்கூடிய ஸ்லீப்பர்ஸ் வந்து செய்யறதுக்கு வந்து இந்த டியோடர் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து 51வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, the branch of science which deals with origin and propagation of sound is called. சயின்ஸில் ஒரு பிரான்ச் அதோட இது வந்து எதை டீல் பண்ண போகுதுன்னா சவுண்டோடைய ஆரிஜின் அண்ட் ப்ரொபகேஷனை பற்றி டீல் பண்ண போகுது அப்படின்னு இருக்காங்க. ஸோ சயின்ஸோட பிரான்ச்சில் வந்து அக்வாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்டை பற்றி ரெலவெண்டான சயின்ஸ் அக்வாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தியேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாஸ்டிக் எஃபெக்ட் வந்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இதுவும் பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தான். எது ரிலவெண்ட்னா ஹீட் ரிலவெண்ட். ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தான். லென்ஸ் ரிலவெண்டாக இருக்கக்கூடியது ஆப்டிக்ஸ். ஓகே. 52, டேஷ் இஸ் எ செல்ஃப் ப்ரொப்பலேட்டட் மெஷின் which is used to mainly to extract a powerful செராக்டிவ் ஃபோர்ஸ் ஃபார் புல்லிங் அதர் மெஷின் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது ஒன்றுமே இல்லை, டிராக்டர் இருக்குல்ல, நம்ம டிராக்டருடைய டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. புல்லிங் அதர் மெஷின்ஸ், இப்போ ஜென்ரேட்டரோ அல்லது நம்ம காங்கிரீட் போடக்கூடிய மிஷினோ இந்த மாதிரி அதர் மிஷினை புல் பண்ணி இழுத்து கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டிராக்டர். அடுத்து, இஃப் P is a standard consistency of cement. Pங்கிறது standard consistency of cement. The amount of water is used to conduct the initial setting time of the cement. அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 0.85 P. இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைமுக்கு இதே ஃபார்முலா தான். சப்போஸ் 0.78 Pங்கிறது சவுண்ட்னஸ் ஆஃப் டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிம்பர் ஹேஸ் அன் ஆவரேஜ் லைஃப். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிம்பர்னா முதல் தர டிம்பருடைய ஆவரேஜ் லைஃப் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 இயர்ஸாக இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சப்போஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5 இயர்ஸாக இருந்துச்சுன்னா தேர்ட் கிளாஸ் டிம்பரு, 5 to 10 இயர்ஸாக இருந்துச்சுன்னா செகண்ட் கிளாஸ் டிம்பரு. அடுத்து 55, a dash is a very useful equipment and it can be used for construction work like to clear the site work to make the land level அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய இது என்ன சொல்லணும்னா லேண்டை லெவல் பண்ணணும், சைட்டை கிளியர் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். ஸோ இது என்னன்னா
ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபியில் பின்னாடி இருக்கக்கூடியது இருக்காது, முன்னாடி இருக்கிறது மட்டும் அந்த இது மட்டும்தான் இருக்கும், பக்கெட் மட்டும் தான் இருக்கும், ஃப்ரண்ட் பக்கெட் மட்டும் தான் இருக்கும். டோசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா புல் டோசர், சரிங்களா, புல் டோசர். ஸோ ஜேசிபிங்கிறது பெக்கோ லோடர்னு சொல்லுவாங்க. ஜேசிபிக்கு வந்து பின்னாடி இருக்கிற ஒரு எக்ஸ்கவேட்டர் இருக்கும், முன்னாடி இருக்கக்கூடிய டோசர் இருக்கும். ஸோ அது வந்து பெக்கோ லோடர் அதோட பேர். அது வந்து புல் டோசர் கிடையாது. புல் டோசருங்கிறது ஃப்ரண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ லெவல் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. ஸ்க்ரப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் பக்கெட் இருக்கும், ஸோ ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது ஸ்க்ரப்பரு. கிரேடர் அப்படிங்கிறது என்கேஜில் ரோடு போடுறதுக்காண்டி பயன்படுத்தக்கூடியதுலாம் கிரேடரு. ஸோ எக்ஸ்கவேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்கவேட்டிங், ஸோ குழி தோன்றதுக்காண்டி பயன்படுத்தக்கூடியது. அடுத்து the modulus of elasticity of high tensile steel. ஸோ ஹை டென்சைல் ஸ்டீலோடைய மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 × 10⁵ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஈக்குவல் டு மைல்டு ஸ்டீல். ஸோ மைல்டு ஸ்டீலுக்கும் ஹை டென்சைல் ஸ்டீலுக்கும் ஒன்று போல தான் இருக்கும். அடுத்து 57 dash is used to level the ground and spread the loose material. ஸோ சரலெல்லாம் போய் கொட்டி அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் பேர், அந்த இது வந்து என்னென்னா கிரேடர். கிரேடர் தான் பிளேடு யூஸ் பண்ணி பண்ணுறது. அடுத்து கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் பக்கெட், பெரிய பக்கெட் இருக்கும், விச் அட்டாச் தி டிராக்டர். ஸோ டிராக்டரில் அட்டாச் பண்ணி பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர். அடுத்து பாலிவினைல் குளோரைட், பிவிசி பிவிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோபிளாஸ்டிக் மெட்டீரியல். தெர்மோபிளாஸ்டிக் மெட்டீரியல் லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், டென்சில் ஸ்ட்ரென்த் அண்ட் மாடலஸ் வெயிட் இருக்கும். அதே வந்து தெர்மோ செட்டிங்னா ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். அடுத்து 60 which of the following is not an acoustical defect. acoustical defect அப்படின்னா ஒரு அக்வாஸ்டிக் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ப்ராப்பரான சவுண்டு கேட்கறக்குள்ளே ஒரு ரூம், அந்த இடத்துல எக்கோ இருக்காது, கிளியராக எல்லா சவுண்டும் கேட்கும். அது அக்வாஸ்டிக் எஃபெக்ட் சொல்லுவோம். அக்வாஸ்டிக் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸோ ஏதாவது பிரச்சனை இருக்கும் அந்த ரூமில், நமக்கு என்ன கேட்கலாம், நாட் அக்வாஸ்டிக் டிஃபெக்ட் தான் கேட்காங்க. ஃபர்ஸ்ட் ரிவர்பரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ அடிக்கிறது. ஸோ எக்கோ அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாஸ்டிக் டிஃபெக்ட் தான். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் எக்கோஸ் ஃபார்ம் ஆகிறதும் ஒரு அக்வாஸ்டிக் டிஃபெக்ட் தான். சவுண்ட் ஃபோக்கினா அப்பயே பார்த்தோம், ஒரு கான்கேவாக இருக்கக்கூடியதில் ஒரு சென்டர் பாயிண்டில் வந்து அவ்வளவும் எக்கோ அடித்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஸோ இதுவுமே அக்வாஸ்டிக் டிஃபெக்ட் தான். அப்சார்ப்ஷன்னா சவுண்ட், தேவையில்லாத சவுண்டை சைடில் அப்சர்வ் பண்ணிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்வாஸ்டிக் எஃபெக்ட் தான், அதாவது நமக்கு வந்து ஒரு குட் சவுண்ட்னஸை வந்து அது கொடுக்கும், சரிங்களா. சி. அடுத்து 61 the unit of absorption is. ஸோ அப்சார்ப்ஷனோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சபைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் விஸ்காசிட்டி. அடுத்து வந்து சீமன்ஸுங்கிறது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸ்டோக் அப்படிங்கிறது டைனமெட்டிக் விஸ்காசிட்டி. ஒரு ஸ்டோக்குங்கிறது 10⁻⁻⁻⁴ m²/s. அடுத்து 62 டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏ காங்கிரீட் இஸ் மெஷர்டு பை. ஸோ காங்கிரீட்டோடைய டென்சைல் ஸ்ட்ரென்த் எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளையிங் கம்ப்ரசிவ் லோடு அலாங் தி டயாமீட்டர் ஆஃப் தி சிலிண்டர். ஸோ இப்படி ஒரு சிலிண்டர் இருக்குன்னா இந்த டயாமீட்டர் சிலிண்டரில் கம்ப்ரசிவ் லோடு கொடுத்தா அது என்ன இருக்கும், நம்ம வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்து 63 the approximate proportion of dry cement mortar is required for brick work. ஸோ பிரிக் ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாட்டருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 30%. ஸோ கரெக்டாக சொன்னால் 33% ஆஃப் இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து 30% சொல்லி வச்சுக்கலாம். அடுத்து டேஷ் இஸ் அன் ஓல்டஸ்ட் டைப் ஆஃப் மெஷின் விச் ரிமூவ்ஸ் தி எர்த். ஸோ எர்த்தை ரிமூவ் பண்ணுறக்கூடிய யூஸ் பண்ணக்கூடியது என்னது, எக்ஸ்கவேட்டர். எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது மூவிங் ஸ்டேர்கேஸ். ஸோ மால்லாம் வச்சுருப்பாங்க எஸ்கலேட்டர், ஸோ அது எஸ்கலேட்டர். எலிவேட்டர் அப்படிங்கிறது வெர்டிக்கல் டிரான்ஸ்போர்ஷன். எலிவேட்டர் அண்ட் லிஃப்ட் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகே. அடுத்து 65 வாட் டைப் ஆஃப் எக்ஸ்கவேட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் டிக்கிங் பிலோ ஆர் அபோவ் ஆப்ரேட்டிங் லெவல் இன் தி வெர்டிக்கல் ரேஞ்ச். ஸோ இதான் வந்து காம்ஷெல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. That is the type of excavator carry the shovel at the lower end. ஷவல் மாதிரி இப்படி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் ஷவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து 67 டேஷ் ரோலர் ஆர் ஆல்சோ நோன் அஸ் எ
டாம்பிங் ரோலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டாம்பிங் ரோலர்னா இந்த கிளே மாதிரி இருக்கக்கூடியலாம் இந்த டாம்ப் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. இது வந்து ஷிப் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆடுகளுடைய கால் மாதிரி இருக்கும். அடுத்து லீட் சாப்டர் டிவைஸ் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன். லீட் சாப்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சவுண்ட்னஸ் ஆஃப் சிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட்டுக்கு வந்து விக்கெட் அப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுவோம். டென்சைல் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிக்யூட் மவுண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு யூடிஎம் யூனிவர்சல் டிராவல் மிஷின் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃபார் டெஸ்டிங் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் எ சிமெண்டர் த சைஸ் ஆஃப் தி கியூப் யூஸ்டு. ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட் கண்டுபிடிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? 15 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் உயரக்கூடிய கியூப் யூஸ் பண்ணுவோம். அதே சிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7.06 சென்டிமீட்டர். அப்போ எம்எம்ல எப்படி எல்லாம் 70.6 mm சிமெண்ட்டுக்கும் 150 mm காங்கிரீட்டுக்கும் நம்ம வந்து அந்த கியூபோடைய சைஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து டேஸ் ஆர் தி எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் அட்டாச்டு டு தி டிராக்டர் ஆர் ட்ரக். ஸோ டிராக்டருக்கு பின்னாடி அந்த எக்ஸ்ட்ரா வேகன்ஸ். ஸோ வேகன்ஸ்னா என்னன்னா பின்னாடி அட்டாச் பண்ணக்கூடியது பொருட்கள் ஏற்றுறக்காண்டி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. அடுத்து 71 த ட்ரக்ஸ் வித் ஆட்டோமேட்டிக் அன்லோடிங் டிவைஸ் ஆர் கால்டு. நம்ம லாரிலெலாம் டிப்பரு டாரஸ்ட்லாம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணுவோம்? ஹைட்ராலிக் யூஸ் பண்ணி புல் பண்ணி கீழே கொட்டிடும் சைட்டில் போய். ஸோ அதான் கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ட்ரக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து 72 which is the process of using a drill bit in a drill to the procedure of cylindrical hole in a solid material such as wood அல்லது metal. ஸோ ஒரு ட்ரில் பிட்னா என்னதுன்னா நம்ம சாலிடில் சிலிண்ட்ரிக்கலாக ஓட்ட போடக்கூடியது. இது வந்து ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது 73 the approximate ratio of strength of 15 cm into 30 cm concrete cylinder to that of 15 cm cube of same concrete. அதாவது இந்த அப்ராக்சிமேட் ரேஷியோ கேட்குறாங்க. எதுக்கான ரேஷியோ கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் 15 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் சிலிண்டர் கியூபுக்கும். நம்ம சிலிண்டர் போடுவோமா? சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் டயா 30 சென்டிமீட்டர் ஒயர் இருக்கக்கூடிய ஒரு மோல்டு. அதுக்கும் அதே நேரத்தில் நமக்கு என்னது 15 சென்டிமீட்டர் கியூப். நம்ம கியூப் போடுவோமா 15 சென்டிமீட்டர். ஸோ அது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிலிண்டர் டெவலப் பை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கியூப். ஸோ ரெண்டுத்துக்குள்ள 15 × 30 டெவலப் பை 15 × 15 × 50 பார்க்குறப்ப 0.835 வரும். சப்போஸ் இதுக்கு இன்வெர்ஸாக கேட்குறாங்கன்னு வைங்களேன், மேலே கியூபும் கீழே இது வரப்ப அது வந்து 1.17 டைம்ஸ் வந்து வரும். அடுத்து a dash is a mark of depth about 10 mm to 20 mm which is placed on the face of the brick to form a key for holding the mortar அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ செங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா செங்கல்ல மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு அந்த இனிஷியல் போட்டிருப்பாங்க இல்லையா? செங்கலோட கம்பெனி பேர் MM MSM இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருப்பாங்க வாட்டவர். ஸோ அந்த இது பேர் என்னன்னா ஃப்ராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஃப்ராக்கோட பர்பஸ் என்னன்னா, இப்போ செங்கல் அப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு செங்கல் வைக்கிறப்ப மார்ட்டர் வைக்கிறப்ப அந்த மார்ட்டர் வந்து ஹோல்டு பண்ணுறக்காண்டி தான் அந்த கேப் வந்து விடுவாங்க. அதான் இந்த செங்கலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இது வந்து 10 mm, இதுவும் 20 mm வித்து வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து 75 gypsum is used an admixture in the cement grouts for. ஸோ ரிட்டார்டிங் தி செட்டிங் டைமுக்காண்டி கொடுத்துருப்பாங்க. ரிட்டார்டிங்னா இன்க்ரீஸிங் தி செட்டிங் டைம் 2 to 3% நம்ம என்ன பண்ணுவோம்? ஜிப்சம் வந்து ஆட் பண்ணுவோம். அடுத்து ஜிப்சம் கன்சிஸ்ட் ஆஃப் ஜிப்சம் வந்து பார்த்தீங்கன்னா CaSO4 H2O வந்து இருக்கும். அடுத்து the vertical joint separating the brick is either length or cross sectional is known as the அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த வெர்டிக்கல் ஜாயிண்ட் இருக்குல்ல, இப்படி வெர்டிக்கல் ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா ஒரு செங்கல் வச்சு கட்டிகிட்டே வரோம். ஸோ மேலே இருக்கக்கூடிய செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க செங்கலோடைய அதே வெர்டிக்கலில் ஜாயிண்ட் ஆகக்கூடாது. அப்படி ஜாயின் ஆனால் அது வீக்கர் செக்ஷன் ஆயிரும். ஸோ அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் பெர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெர்பன்ஸ். அடுத்து 78 for 1 cubic meter of brick masonry the number of modular brick needed. ஸோ ஒரு கியூபிக்னா ஒரு மீட்டர் நீளம்
1 மீட்டர் அகலம் 1 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு இதை கட்டுறதுக்கு எத்தனை பிரிக் யூஸ் பண்ணுவாங்கன்னா 500லேருந்து 550 நம்பர்ஸ் ஆஃப் பிரிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஃபைனன்ஸ் மாடலஸ் ஆஃப் சாண்ட் லைஸ் இன் தி ரேஞ்ச். ஸோ சாண்டோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 2.2 to 2.6. ஃபைன் சாண்டாக இருந்ததுன்னா, மீடியம் சாண்டாக இருந்தால் 2.6 to 2.9, கோர் சாண்டாக இருந்தால் 2.9 to 3.2. ஸோ நமக்கு என்ன கேட்கனா ஃபைன் மாடலஸ் ஆஃப் தி சாண்டு தான் கேட்குறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 3 to 2 to 3. அடுத்த ஐடியல் சாண்ட் ஷுட் கம்பரைஸ் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கிரெயின் டைப்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு ஐடியல் சாண்ட் வந்து என்ன கிரெயின் டைப்பில் இருக்கும்னா ஆங்குலராக இருக்கும், கோர்ஸராக இருக்கும். ஆங்குலர் கோர்ஸ் மெட்டீரியலாக இருக்கும். அடுத்து 81, த சொல்யூஷன் யூஸ்டு டு டெஸ்ட் இம்பியூரிட்டிஸ் இன் தி சாண்ட் இன் தி ஃபீல்டு. அதாவது சாண்டோடைய இம்பியூரிட்டிஸை டெஸ்ட் பண்ணுறக்காண்டி என்ன சொல்யூஷன் ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH2. ஸோ அது வந்து அதை ஆட் பண்ணி பண்ணுறப்ப அந்த கலர் சேஞ்சஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதோட இம்பியூரிட்டிஸை கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து which one of the below cannot to be used for substitute of sand அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சாண்டுக்கு சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணுறதுல எது கிடையாதுன்னு கேட்குறாங்க. cannot. ஸோ சாண்டுக்கு சப்ஸ்டியூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கி யூஸ் பண்ணுவோம், கிளாஸ் பவுடர் யூஸ் பண்ணுவோம், எம்சாண்ட் யூஸ் பண்ணுவோம். குவாரி டஸ்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து டென்சிட்டி ஆஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் இங்கே வந்து வெட் சாண்டுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ வெட் சாண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1760லேருந்து 2000 சொல்லி இருக்கும். ஸோ அப்போ 1922 kg/m³. ட்ரை சாண்ட்னா 1540லேருந்து 1600. அடுத்து which one of the following pair is respect டாப் ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் OBC ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ OBC வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் செட்டிங் டைம் 30 minutes, ஃபைனல் செட்டிங் டைம் 10 hours, நார்மல் கன்சிஸ்டன்சி 30%. 1, 2, 3மே கரெக்டு தான். அடுத்து லைம் அப்டைன்ட் ஃப்ரம் தி கால்சினேஷன் ஆஃப் பியூர் லைம் ஸ்டோன் இஸ் கால்டு. ஸோ இது வந்து குயிக் லைம், அதாவது பாண்ட் லைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அல்லது சாக் லைம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் அடுத்து கிளாஸ் இஸ் ஏ மிக்சர் ஆஃப். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் சிலிகேட்டோடைய மிக்சரில் இருக்கும். அடுத்த 87, ஹை அலுமினியா சிமெண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஃபியூசிங் டுகெதர் ஆஃப் மிக்சர் ஆஃப் லைம் ஸ்டோன் அண்டு பேக்சைட். இதான் ஹை அலுமினியா சிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 88, ஹவு மெனி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் கிளாஸஸ் ஆர் தேர். ஸோ 3 டைப் ஆஃப் கிளாஸ் இருக்கு. சோடா லைம் கிளாஸு, பொட்டாஸ் லைம் கிளாஸு, பொட்டாஸ் லெட் கிளாஸு. அடுத்து வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் பல்கிங் ஆஃப் சாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பல்கிங் ஆஃப் த சாண்ட்னா இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் சாண்ட் டியூ டு மாய்ச்சர் அப்சார்ப்ஷன். சரிங்களா. ஸோ பல்கிங்னா இப்போ மண் இருக்கு, காஞ்ச மண் இருக்கு, அதில் தண்ணி ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும், அதனுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ் ஏ வால்யூம் ஆஃப் சாண்ட் டியூ டு மாய்ச்சர் அப்சார்ப்ஷன். ஸோ 5 to 8% இருந்துச்சுன்னா அதோட வால்யூம் எவ்வளோ இருக்கும்னா 20 to 40% வால்யூம் வந்து ரைஸ் ஆகும் தண்ணி சேர்க்குறப்ப. அடுத்து 90, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் பல்கிங் இஸ் நாட் அக்கௌண்டட் ஃபார் வைல் ப்ரிப்பேரிங் ஏ காங்கிரீட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் ஹேப்பன், இப்போ பல்கிங் தான் இப்போ தான் பார்த்தோம், மாய்ச்சர் கண்டு ஆகிறப்ப வால்யூம் ரைஸ் ஆகும். வாட் ஹேப்பன் பல்கிங் இஸ் நாட் அக்கௌண்டட் ஃபார் தி ப்ரிப்பேரிங் காங்கிரீட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காங்கிரீட் கெட் ஹார்டன்ட் மட்டும் கிடையாது. அடுத்து த அப்பீரியன்ஸ் ஆஃப் பொட்டாஸ் லைம் கிளாஸ் இஸ் கலர். பொட்டாஸ் லைம் கிளாஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கிரீன் கலர்னஸில் வரும். அடுத்த மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி காங்கிரீட், அந்த மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஃபார்ம்ல அப்பயே பார்த்தோம், E = 5000 √FCK. அடுத்து which of the following type of class accounted for about 90% of manufacturing class வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோடா லைம் கிளாஸ் தான் 90% மேனுஃபேக்சரிங் கிளாஸ். 94, how is bulking related to moisture content. ஸோ பல்கிங்னா வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணுறப்ப வால்யூம் கூடுறது. ஸோ இன்க்ரீஸ் டு சர்டைன் பாயிண்ட் அண்ட் தென் டிக்ரீஸ். ஒரு சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் அது என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தண்ணி கூட மணலெல்லாம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து by how much percentage does the volume increase when the moisture content 5 to 10% அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 5 to 10% இருக்கப்போ 20 to 40% இன்க்ரீஸ் ஆகும்.
அடுத்து கிரேடர் அக்ரிகேட் கண்டெய்ன்ஸ் பர்டிகுலர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கிரேடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடத்துல. அடுத்து விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் டைப் ஆஃப் ஸ்டீல் இஸ் யூஸ்டு ஃபார் தி மேனுஃபேக்சரிங் ரயில்ஸ். ஸோ நம்ம ட்ரெயின் போகிற அந்த ட்ராக் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா மேக்னீஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் தி மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட் அலோட் இன் தி சாண்ட் டு பி யூஸ்ட் இன் காங்கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா 8% மேக்ஸிமம் பர்சன்டேஜ் இருக்கும். அடுத்து இன் கிரஷிங் டெஸ்ட் ஆன் ஏ கோர்ஸ் அக்ரிகேட் வாட் சைஸ் ஆஃப் பார்ட்டிகல் இஸ் டேக்கன் இன் தி சாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கு கிரஷிங் டெஸ்ட் வந்து பார்க்குறப்ப பாசிங் 12.5 mm அந்த சீவ் இருக்குல்ல, சீவில் 12.5 mm பாஸ் ஆகணும், 10 mm ரீட்டைன் ஆகணும். அடுத்து வாட் இஸ் தி மோஸ்ட் டாமினன்ட் கான்ஸ்டிக்வன்ட் ஆஃப் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைம் தான். சிலிக்கா வந்து 17% 25% இருக்கும். அடுத்து மெக்னீஷியா வந்து 0.5 to 4%, அலுமினியா 3 to 8%, லைம் தான் 60 to 67%.